வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பெருமைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் மாசி மாதம் 12/11/2125 நாள் 24/2/2025 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக வெளியிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், கிருஷ்ணபக்ஷ தேவிரை சர்வ ஏகாதசி விரத நாள். இன்று கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சர்வ ஏகாதசி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை, கற்கண்டு, முந்திரி, திராட்சை ஆகியவற்றை அவருக்கு வாங்கி கொடுத்து அவரது திருப்பாதங்களை சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம். இரண்டாவதாக, இன்றைய தினம் மாலை 5:15 மேல் மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் மாலை 5:15 மேல் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி 12/11/2125 நாள் மாக மாதம் மாசி மாதம். ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 24/2/2025. சூரிய உதயமானது காலை 6:35. அயனம் உத்தராயணே. ருது சிசர ருது. மாசமானது மாக மாசே. மாசி மாதம் கும்பமாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை. திதியானது ஏகாதசியாம். ஏகாதசி திதி 12:24 காலை 11:33 வரை. அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி. இன்றைய சிராத்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது மாக மாசே மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே துவாதசியாம் துவாதசி திதி. நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை ஏகாதசி துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான்
வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமேயானாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசரமானது இந்து வாசரே சோமவாசரே, கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது பூர்வாஷாடா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் 26 நாழிகை 15 வினாடி, மாலை 5 மணி 15 நிமிடம் வரை. அதன் பிறகு உத்தராஷாடா நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மாசி மாதத்தில் பூர்வாஷாடா நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே இந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினுமேயானால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவழிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த நாளை கொண்டாடும் பலனை விட தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே இந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட பிரம்மாண்டமாக சுப பலன்களானது பல வழிகளிலும் நம்மை வந்து சேரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் மாலை 5:15 வரை சித்த யோகம், அதன் பிறகு மரண யோகம். இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சர்வ ஏகாதசி விரதம் ஏசிரா. இன்றைய ராகு காலமானது காலை 8:05 முதல் 9:35 வரை. யமகண்டமானது காலை 11:05 முதல் பிற்பகல் 12:35 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 2:05 முதல் 3:35 வரை. நல நேரமானது இன்று பிற்பகல் 12:35 முதல் 1:35 வரை புதன் முகோரை. சூலமானது கிழக்கு. பரிகாரமானது தையர். சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 4:47 முதல் காலை 10:54 வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 10:54 முதல் மாலை 5:05 வரை, மாலை 5:15 வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 5:15 முதல் இரவு 11:17 வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 11:17 முதல்
பின்னிரவு திங்கட்கிழமை என்ற காலை அதிகாலை 5:11 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து. சுபம் அஸ்து.